அரசு துறைகளில் காலியாக உள்ள ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள 13 ஸ்டோர் கீப்பர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இப்பணியிடங்களுக்கு தற்போது பணி செய்யும் பல்நோக்கு ஊழியர்கள் விண்ணப்பிக்கலாம். அவர்கள் ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி 3 ஆண்டுகள் பணி நிறைவு செய்திருக்க வேண்டும். மேலும் SSLC அல்லது அதற்கு இணையான டிப்ளமோ படித்து முடித்திருக்க வேண்டும். இதற்கு வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே ஆரோவில்லில் நடந்த பொங்கல் விழாவில் உள்ளூர் வாசிகளுடன் வெளிநாட்டினர் ஏராளமானோர் உற்சாகமாக பங்கேற்றனர். புதுச்சேரி அருகே உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் மோகன கலாச்சார மையத்தில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் வெளிநாட்டினர் பாரம்பரிய முறைப்படி சேலை அணிந்து கொண்டு பங்கேற்றனர். உள்ளூர் பெண்களுடன் இணைந்து கரும்பு, காய்கறிகள், விநாயகருக்கு படையலிட்டு மண்பானையில் பொங்கலிட்டனர். சமைக்கப்பட்ட பொங்கல் பங்கேற்ற வெளிநாட்டினருக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை ஒட்டி உரியடித்தல், கயிறு இழுத்தல், கும்மி அடித்தல், நாட்டுப்புற நடனம் போன்ற தமிழர் பண்பாட்டு அடையாளங்களை விளக்கி நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. புதுச்சேரி பாஜக மாநில செயலாளர் சரவணன் ஏற்பாட்டில் பிச்சைவீரான்பேட் கிராமத்தில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பிச்சைவீரன்பேட் கிராமத்தில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் சமத்துவ பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அப்பகுதியைச் சேர்ந்த மகளிர் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் பொங்கல் வைப்பதற்கான நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இதில் பாரம்பரியமிக்க கலையான கும்மி அடித்தல் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பிச்சைவீரன்பேட் பகுதியைச் சேர்ந்த மகளிர் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் பெண்கள் விடுதலை இயக்கம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இயக்கத்தின் பெயர் பலகையை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்து பெண்களின் முன்னேற்றத்திற்கு புதுச்சேரி அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என கூறி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தொகுதி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 22,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருண். இவர் வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து 10,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் எடுத்துள்ளனர். மேலும் உப்பளத்தை சேர்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 6,000 ரூபாயை அனுப்பி அந்த நபரிடம் ஏமாந்தார். அதேபோல் புதுச்சேரி மோகன் நகரை சேர்ந்தவர் ஜெயவேணி. இவர் மர்ம நபர்களுக்கு 6,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இதுகுறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதியில் கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் மருந்து பொருட்களை முதலமைச்சர் ரங்கசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சத்துமாவு பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனத்தை பயனாளிகளுக்கு அறக்கட்டளையின் சார்பில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நல மற்றும் பாதுகாப்பு இயக்கம் கோமாதா கோசாலை அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஏனாம் பகுதியில் தள்ள பொங்கல் கொண்டாடும் புது மாப்பிள்ளைக்கு புதுப்பெண் வீட்டார் 470 உணவு வகைகளுடன் பிரம்மாண்டமான விருந்து வைத்து அசத்திய வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பகுதியில் வணிகர் சங்க கௌரவ தலைவராக இருப்பவர் சத்யபாஸ்கர் வெங்கடேஸ்வர். இவருடைய மகள் டாக்டர் ஹரண்யாவுக்கு கடந்த கோடையில் விஜயவாடாவை சேர்ந்த சகோத்திற்கு திருமணம் செய்து வைத்தனர். இந்த தம்பதியினர் தலப்பொங்கல் கொண்டாடுவதற்காக மாமியார் வீட்டிற்கு வருகை தந்தனர். இந்த புதுமண தம்பதியினருக்கு பெண் வீட்டார் சார்பில் இன்று மதியம் தடபுடலான உணவு வழங்கப்பட்டது. அந்த உணவில் இனிப்பு, காரம், வெஜிடேரியன், நான்வெஜ் உள்ளிட்ட 470 உணவு வகைகள் பரிமாறப்பட்டது.
கூட்டு குடும்பம் காட்டிய பாச மரியாதையை கண்டு மருமகன் ஆச்சரியப்பட்டார். தற்பொழுது இந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான வானூர் அருகே உள்ள நயினார் மண்டபம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் அமைந்துள்ள கோவிலில் தமிழர் திருநாள் பண்டிகையை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. பொங்கல் வைப்பதற்காக ஊரில் உள்ள ஆண்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புது பானையை எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து குளக்கரை ஓரம் அடுப்பு தோண்டி அதில் இருந்து பனை ஓலைகள் மூலம் தண்ணீர் எடுத்து கோவில் அருகில் பொங்கல் வைக்கப்பட்ட பின் படையல் இடப்பட்டு ஆண்கள் மட்டுமே உண்பார்கள். இந்த பழக்கம் தங்களது மூதாதையர் காலத்தில் இருந்து தொன்று தொட்டு தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் தங்களது விவசாயம் மட்டுமல்லாது கால்நடைகளும் மற்றும் தலைமுறைகள் தழைத்தோங்கவும் இவ்விதம் செய்கின்றனர். இந்த நேரத்தில் பெண்கள் வீட்டில் இருப்பார்கள் என்று அப்பகுதியை சேர்ந்தவர்கள் கூறுகின்றனர். புதுச்சேரியில் பட்டப்பகலில் வீட்டில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிருந்தாவனம் 10வது தெருவில் வசிப்பவர் வீரப்பன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இந்த நிலையில் வீட்டில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்கூட்டர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த நபர் பட்டப்பகலில் சர்வசாதாரணமாக வாகனத்தை திருடிக் கொண்டு ஓட்டி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. சீனாவில் இருந்து குழந்தைகளை தாக்கக்கூடிய மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று உலகம் முழுவதும் பரவி வருகிறது. இதன் காரணமாக இந்தியாவில் HMPV வைரஸ் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 5 வயது சிறுமி தொடர் காய்ச்சலால் சளி இருமல் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு HMPV சோதனை செய்ததில் தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஏற்கனவே ஜிப்மர் மருத்துவமனையில் 5 வயது சிறுமி ஒருவர் HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சை பெற்ற நிலையில் நலமுடன் வீடு திரும்பினார். இந்த நிலையில் தற்பொழுது காய்ச்சல் காரணமாக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 1 வயது குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்ட குழந்தை நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்கனவே 5 வயதுடைய சிறுமிகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிப்பு எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. வில்லியனூர் தொகுதி கொம்பாக்கம் குப்பம்பேட் பகுதியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் கலந்து கொண்ட வீரர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் பகுதியில் உள்ள குப்பம்பேட் இளைஞர்கள் சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா மற்றும் மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் சன் குமரவேல், மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சன் சண்முகம், மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் முகிலன், டாக்டர் தேவேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கைப்பந்து போட்டியில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்து விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார். மேலும் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளுக்கான பரிசுகளையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டி துவக்க விழா மற்றும் பரிசளிப்பு விழா திமுக தொகுதி நிர்வாகிகள் மோகன், பாஸ்கர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாநில திமுக ஆதிதிராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் ஊர் இளைஞர்கள் உடனிருந்து நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நடன நிகழ்ச்சி வில்லியனூர் திருக்காமீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது. வில்லியனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய வளாகத்தில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடனப்பள்ளி ஏற்பாட்டில் ஆருத்ரா நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நடன நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
இதில் நாட்டிய சாஸ்திராலயா இசை மற்றும் நடன பள்ளியின் நிறுவனர்கள் உமா ரமேஷ், மாதவி ஜெயபிரகாஷ் ஆகியோர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பயின்ற மாணவிகள் மிக சிறப்பாக நடனக்கலையை வெளிப்படுத்தினர். மேலும் நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக பரதநாட்டியம், மோகினி ஆட்டம் போன்ற நடன நிகழ்வுகளை மாணவர்கள் மேடையில் அரங்கேற்றினர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நடன பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி கடல் பகுதியில் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் என புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை எச்சரித்துள்ளது. புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல் மூர்த்திக்குப்பம், புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரை உள்ள அனைத்து மீனவர்களும் புதுச்சேரி கடல் பகுதியில் சுருக்குமடி வலை பயன்படுத்தி மீன்பிடி முறையை பயன்படுத்தக்கூடாது என்றும், கடந்த சில நாட்களாக புதுச்சேரி கடல் பகுதியில் சுருக்குமடி வலை மீன்பிடி முறையை புதுச்சேரி மீனவர்கள் ஒரு சிலர் பயன்படுத்துவதாக புகார்கள் வந்துள்ளது. இதனால் மீனவ கிராமங்களில் அசாதாரணமான சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளது. புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அனைவரும் கடலின் சுற்றுச்சூழல், மீன்வளம், பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கு கேடு விளைவிக்கும் இந்த ஹூகான் என்கிற அக்டி மீன்பிடி முறைகளை புதுச்சேரி கடல் பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீறினால் மீனவர்களின் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும். மேலும் அவர்கள் மீது மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டம் 2008 படி நடவடிக்கை எடுப்பதோடு அவர்களின் மீன்பிடி உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெகு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பில் இணைக்கப்பட்டுள்ள கூடப்பாக்கம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பொங்கல் தொகுப்பாக பச்சரிசி, வெல்லம், நெய், முந்திரி, ஏலக்காய், திராட்சை, மஞ்சள், குங்குமம், பச்சை பயிறு உள்ளிட்ட தொகுப்பு மற்றும் கரும்பு வழங்கும் நிகழ்ச்சி கூடப்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இதில் வியாபாரிகள் அனைவருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் வெங்கடேசன், தலைவர் சிவசங்கர், துணை தலைவர் செந்தில்குமார், செயலாளர் முருகன், துணை செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, பொருளாளர் அருள், துணை பொருளாளர் ரமேஷ், செயற்குழு உறுப்பினர் தனுசு மற்றும் சங்க உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர்.